வணக்கம் மாணவர்களே. இன்றைய நன்னெறி பாடம் உங்களுடைய பயிற்சி புத்தகத்தில் பக்கம் 32. ஓகே. குடும்ப உறுப்பினர்களை மதித்து நடப்பதற்கான முக்கியத்துவத்தை விளக்கும் கூற்றுக்கு சரி என அடையாளமிடுக. ஓகேங்க, என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம குடும்ப உறுப்பினர்களை ஏன் மதித்து நடக்கணும், அதோட முக்கியத்துவம் என்ன, முக்கியம்னா அந்த இம்பார்ட்டன்ஸ், ஓகேவா, அதோட முக்கியத்துவத்தை விளக்கும் கூற்றுக்கு நீங்கள் சரி என்று அடையாளமிடணும். ஓகே, நம்ம இங்கே 12 கூற்றுகள் இருக்குது. நம்ம ஒரு கூற்றாக பார்ப்போம். ஓகே, நலம் விசாரித்தல். நலம் விசாரித்தல் மடித்து நடப்பதற்கான முக்கியத்துவத்தை விளக்குதா? இல்லை. நெருங்கி பழகினால் குடும்ப உறுப்பினர்களிடையே அன்பு மேலோங்கும். இந்த கூற்று விளக்குதா இல்லையா? அடுத்து மரியாதையாக பேசுதல். ஓகே, இதெல்லாம் இப்போ மரியாதையாக பேசுதல், நலம் விசாரித்தல்லாம் ஒரு வகை மரியாதை தான். ஆனால் இந்த கூற்றுகள்லாம் அதனுடைய முக்கியத்துவத்தை விளக்கலை. ஓகேவா? இப்போ இரண்டாவது சரி, இரண்டாவது அதோட முக்கியத்துவத்தை விளக்குது. ஓகே, அடுத்து பெரியோர் சொல்லை கேட்டு நடந்தால் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். ஓகேவா? பெரியவங்க சொல்கிற பேச்சை நம்ம கேட்டு நடந்தால் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும்னா மகிழ்ச்சி ஏற்படும், அது மகிழ்ச்சியாக இருக்கும். ஓகே, இது ஒரு முக்கியத்துவமாக மரியாதையாக நடந்துக்கிறதுக்கு இது ஒரு முக்கியத்துவம். ஓகே, அடுத்து ஓகே சரி, இங்கே பார்த்தீங்கன்னா ஐந்தாவது, கூடி உணவு உண்ணும்போது ஒற்றுமை ஏற்படும். அதாவது நம்ம ஒற்றுமையாக மரியாதையாக எல்லாத்தையும் மரியாதையாக மதித்து மற்றவர்களிடம் மதித்து ஒன்றாக உட்காரும்போது நம்மளுக்கிடையே இருக்கிற ஒற்றுமை ஏற்படும். ஓகேவா? ஸோ இது ஒரு விடை. அடுத்து நடந்து கொண்டால் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். ஆமாவா? ஓகே, நீங்கள் ஒருத்தரை மதித்து பணிவாக நடக்கிறப்போ நம்மளுக்கு அவங்க மேலே ஒரு மதிப்பும் மரியாதையும் கூடும். ஓகேவா? ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலும் ஒரு 6 கேள்விகள் இருக்கின்றன. ஓகேவா? மாணவர்கள் அனைத்து கூற்றையும் வாசித்து எது சரியான விடையோ அதை தேர்ந்தெடுத்து அதுக்கு சரி என்று குறியிட வேண்டும். சரியா? இதுதான் இன்றைக்கு உங்களுடைய பாடம். நன்றி மாணவர்களே.